ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1ல் 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், எல்லோரும் ஒரு செக் பண்ணுங்கள். இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஏங்கிறது வந்து என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2 இருக்குது. அப்படின்னு என்னது 2க்கு கீழே இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ். 2க்கு கீழே இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ் தான் என்னது 0 1 தான். பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸு சச் தட் அந்த எக்ஸுங்கிற நம்பர் வந்து 1 விட கிரேட்டராகவும் 4 விட கம்மியாகவும் இருக்குது. அப்படின்னா 2 3 4 இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 4ஐயும் கவுண்டில் எடுத்துக்கணும். அடுத்தது சிங்கிறது கொடுத்துட்டாங்க 3,5ங்கிற செட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்டேஷியன் ப்ராடக்டை இன்டர்செக்ஷனில் காட்டணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஏ கிராஸ் B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ இது வந்து LHS is equal to RHS அப்படின்னு கவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ LHS என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா A cross B intersection C. இதில் இந்த B intersection C தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். B intersection Cனா Bயோட செட் என்னது 2 3 4 இன்டர்செக்ஷன் சியோட செட்டு 3,5. இன்டர்செக்ஷன் என்னது காமனாக இருக்கிறது. இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ செட்டுக்குள்ளே இது வந்து சிங்கிள் டென் செட்டுன்னு சொல்லுவோம்ல, ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 3ங்கிறது பி இன்டர்செக்ஷன் சி. இதுவே நான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நான் சொன்னேன் அப்படின்னா ஏவோட செட்டோட வேல்யூஸ் என்னென்னா 0,1 கிராஸ் 3. அப்போ வந்து என்ன வரும் நமக்கு செட் ஆஃப் ஆல் 0,3ங்கிறது ஒரு டேர்மு 1,3ங்கிறது ஒரு டேர்மாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எல்ஹெச்எஸ். இதுவே நமக்கு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. தனித்தனியாக வந்து நம்ம கார்டேஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ 0,1, கிராஸ் பியோட வேல்யூ 2 3 4. ஸோ இதை நான் கார்டேஷியன் பண்ணும்போது நமக்கு தெரியும் எப்படி வரும். ஃபஸ்ட்டு 0,2 வரும், 0,3 0,4. ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே வந்து 1,2 1,3 1,4. ஸோ இது வந்து ஏ கிராஸ் பிங்கிற செட்டு. அதுவே வந்து ஏ கிராஸ் சிங்கிற செட் எப்படி வருது அப்படின்னா 0,1 கிராஸு சிங்கிறதோட வேல்யூ என்னென்னா 3,5. ஸோ அந்த செட் எப்படி இருக்கும் 0,3 0,5 1,3 1,5 1,5. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டுத்துக்கும் நான் இன்டர்செக்ஷன் பண்ணுறேன். இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் மட்டும் காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0,3 இங்கே இருக்கக்கூடிய 0,3 இங்கே இருக்கக்கூடிய 0,3 காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன காமனாக இருக்குது 1,3யும் 1,3யும் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா 0,3 அண்ட் 1,3ன்னு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னது இதுதான் நமக்கு வந்து என்னதுன்னா எல்ஹெச்எஸ்ஸை வந்து 1ன்னு எடுத்துப்போம். இது நமக்கு ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ரம் 1 அண்ட் 2 we have நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க A cross B intersection C is equal to நமக்கு என்னன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ன்னு சொல்லிட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன ஆகுதுன்னா வெரிஃபை ஆகிடுது. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross Cங்கிறத எழுதணும். ஏங்கிறது 0,1, Bங்கிறது 2 3 4, Cங்கிறது 3,5. வழக்கமாக நம்ம எடுக்கிற மாதிரி இது LHS RHS. நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்துப்போம்.
LHS is equal to A union B cross A union B cross CE. இதில் நான் A union Bங்கிறத முதல்ல எடுத்துக்கிறேன். A union Bனா 0,1 யூனியன் Bயோட வேல்யூ 2 3 4. ஸோ இதை நம்ம யூனியன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0,1, 2 3 4. யூனியன் என்னது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதுறது. இப்போ இதோட நான் கிராஸ் பண்ணுறேன். A யூனியன் Bயோட C நான் கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுறேன். இப்போ 0 1 2 3 4 கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 3,5ங்கிற சிங்கிற செட் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இது பண்ணும்போது என்ன நடக்கும், ஒரு எலமெண்ட்டும் இந்த 3யோட 5யோடையும் கேரி ஆகும். ஸோ 0,3 அது மாதிரி 0,5. அடுத்தது 1,3 1,5. சிமிலர்லி 2,3 2,5. அதே மாதிரி 3,3 3,5 4,3 4,5. இது வந்து நமக்கு LHS, இது 1. ஓகேங்களா, இது LHSன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா இது நமக்கு 1 ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நம்ம வந்து RHS பார்க்க போகிறோம். இப்போ RHS அப்படிங்கிறது வந்து என்னென்னா RHS ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C. ஸோ A cross C ஏவையும் சிவையும் கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 0,1 கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 3,5. நம்ம அப்படியே கரெக்டாகவே எழுதிடலாம் நேராகவே. என்னது 0,3 வரும், 0,5 வரும். நெக்ஸ்ட்டு 1,3 அண்ட் 1,5. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் செட்டாக A cross C எழுதிட்டோம். அடுத்தது அதே மாதிரி B cross C எழுதுகிறோம். பியோட வேல்யூலாம் என்னது 2,3, 4. cross Cயோட வேல்யூ 3,5. ஸோ இதை கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணால் 2,3 2,5 3,3 3,5. அது மாதிரி 4 2 தடவை 4,3 4,5. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் இந்த ரெண்டு செட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா கார்டீஷியன் ப்ராடக்ட்ஸையும் யூனியன் பண்ணணும். அப்போ A cross C யூனியன் B cross C இஸ் ஈக்குவல் டு 0,3. ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோன்னா என்னது இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். அப்போ 0,3 எழுதிட்டேன், 0,5 எழுதிட்டேன், அதுக்கப்புறம் 1,3 1,5, அப்புறம் 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3,3 3,5 4,3 4,5. ஸோ இப்போ இது ரெண்டுமே இந்த 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். 0,305 0,305 1,315 1,315 இருக்குது. 2,325 2,325 3,3 3,5 4,3 4,4. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 A union B cross C is equal to A cross C union B cross C. இப்போ எல்லா சப்டிவிஷனும் இதில் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஹென்ஸ் வெரிஃபைடு. 6th ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா சமையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். எல்லா வீடியோஸையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் வந்து ஈஸியாக வரும். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இதை நீங்கள் திருப்பி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு, ஈஸியான 5 marks. தேங்க்யூ ஆல்.